பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளை கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். இந்த நாள் ஒரு இனிதான நாளாய் அமையட்டும் என்று நான் உங்களை வாழ்த்தி ஸ்தோத்திர. வேதத்திலே யாத்ராகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லுகிற கர்த்தர், முன்பாக செல்லுகிற கர்த்தர். பாதி தெரியல, வழி நடக்க முடியல, எங்களால் இதுக்கு மேலே எங்களால் நடக்க முடியல, எங்களால் முன்னேறி செல்ல முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான். எங்கே போவோன்னு தெரியல, யாரிடத்துல போவோன்னு தெரியல, எங்கே போகிறோன்னு தெரியல. என் ஆண்டவர் அவர்களுக்கு முன் சென்றார். முன் சென்றார். எப்படி முன் சென்றார்? பகலிலே மேக ஸ்தம்பத்திலே ஆண்டவர் இறங்கி வந்து அந்த ஜனங்கள் வழி நடந்து போகும்போது சோர்ந்து போயிடக்கூடாது, அவர்கள் பலவீனம் அடைந்து விடக்கூடாது, அவர்கள் தன்னுடைய பயணத்தை ஸ்தோத்திரம் பயணத்தின் நிமித்தம் அவங்க களைப்படைந்து விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் மேக ஸ்தம்பத்தில் இறங்கி வந்தார். இரவிலே அவர்கள் வழி நடப்பதற்கு வெளிச்சம் இல்லை, வழியிலே அவர்கள் புறப்பட்டு போவதற்கு அவர்களுக்கு வனாந்திரம், ஒரு இருள். ஆகவே ஆண்டவர் அந்த வனாந்திரத்தில் அந்த இருளில் அவர்களை நடத்தும்படி ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பமாக இறங்கி வந்து அவர்களுக்கு முன்பாக சென்றாராம். தேவ பிள்ளைகளே, பகலிலும் இரவிலும் நம்மை நடத்துகிற கர்த்தர் அவர் நம்ம கூடவே இருந்து நம்மை நடத்துவது மட்டுமல்லாமல் நமக்கு முன்பாக செல்லுகிறார். நமக்கு முன்பாக சென்று கோணலான எல்லாவற்றையும் செவ்வையாக்குகிற அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நமக்கு முன்பாக செல்லுகிற கர்த்தர். ஜெபம் பண்ணலாமா? எங்களுக்கு முன்பாக செல்லுகிற கர்த்தாவே, நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து ஆண்டவரே எல்லா தடைகளை உடைத்து மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்கப்பா, தொடர்ந்து நீர் எங்களை நடத்துங்க. உடைய கிருபை எங்களை நடத்தட்டும், உடைய பலன் எங்களை நடத்தட்டும், உடைய ஆசீர்வாதம் எங்களை நடத்தட்டும், உடைய கரம் எங்களை நடத்தட்டப்பா. நீரே பொறுப்பெடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆமேன்.